Good morning. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். ஸோ கிராஃபிக்ஸ் அப்படின்ற வேர்டு எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப். ஓகேவா? கிராஃப்ன்றது நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட் எவர் வி வாண்ட் டு ரெப்ரசன்ட் இன் மேத்தமேட்டிக்ஸில் நீங்கள் ஏதாவது ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா வி யூஸ் த கிராஃப்ஸ். கிராஃப்ஸ்னால் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சம் கோஆர்டினேட் வேல்யூஸ் இருக்கும். லைக் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ லைக் இப்போ நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மேத்தமேட்டிக்ஸில் ஒன்லி 2D ரெப்ரசன்டேஷன் தான் பண்ணுவோம். ஸோ 2Dனா ஒன்லி 2 ஆக்சிஸ் இருக்கும். ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அனதர் ஒன்று இந்த ஒய் ஆக்சிஸ். இன்கேஸ் நம்ம வந்து ஒரு பிக்சரை 3D பிக்சராக பார்க்கணும். 3Dன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல். ஓகேவா? ஸோ 3 டைமென்ஷனில் பார்க்கணுன்னா நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வேணும், ஒய் ஆக்சிஸ் வேணும், அண்ட் இசட் ஆக்சிஸ் வேணும். ஸோ நம்ம என்னெல்லாம் நம்ம கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்துட்டு லைக் என்னெல்லாம் நம்ம மேத்தமேட்டிக்ஸில் கிராஃபில் நம்ம பண்ணுறோமோ அதை வந்துட்டு when we are going to represent those objects into the computer, that is called as a computer graphics. ஓகேவா? ஸோ கிராஃபிக் அப்படின்றது என்னென்னா ஒரு இமேஜாக இருக்கலாம், இல்லை விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். லைக் நீங்கள் ஒரு டெலிவிஷனை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டயக்ராமாக நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா we can do represent in 3D. பட் இன்கேஸ் நீங்கள் அதை ஒரு சிஸ்டமில் பண்ணுறீங்க அப்படின்னா that is called as a graphics. Like not only the object which is which we can see, like ninga imagination ஆவும் like you can draw something. நீங்கள் என்ன வேணாலும் ட்ராயிங் பண்ணலாம். ஸோ அந்த ட்ராயிங்கு நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் பண்ணுறப்ப அது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். இன்கேஸ் நீங்கள் பண்ணுற ட்ராயிங்க்கு சம் மோஷன்ஸ் ஆட் பண்ணுறீங்க. மோஷன்ஸ் இஸ் நத்திங் பட் லைக் ஒரு பால் இருக்குது, பால் ஸ்விங் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இட் மேக்ஸ் சம் மூவ், இட் மேக்ஸ் சம் சென்ஸ், ஸோ இட் மேக்ஸ் சம் ஆக்ஷன்ஸ். அப்போ உங்களோட கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் என்னவாகும்னா கம்ப்யூட்டர் அனிமேஷனாக ஆகிடும். ஸோ தட் இஸ் அன் அனிமேஷன். அனிமேஷன் அப்படின்றது என்னன்னா ஸோ சம்டைம்ஸ் நமக்கு என்ன டவுட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க படத்தில், ஸோ இது வந்து அனிமேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ கிராஃபிக்ஸ்ன்றது இப்போ சம் ஹீரோ ஆர் ஹீரோயின் வந்து தே வாண்ட்ஸ் டு ஃபால் ஃப்ரம் த மவுண்டெயின் அப்படின்றப்ப அவங்க ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆப்ஜெக்டை மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீனரியவே உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருந்தாங்கன்னா தட் இஸ் அ கிராஃபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த சீனரியை நேச்சுரலாக காமிச்சிருப்பாங்க. பட் அதுலேருந்து ஏதாவது சம் மோஷன்ஸ் இருந்தது, சம் மூமெண்ட் இருந்ததுன்னா தட் இஸ் அன் அனிமேஷன். ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிராஃபிக்ஸ்ன்றது இஸ் நத்திங் பட் அ இமேஜ் ஆர் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஓவர் த கம்ப்யூட்டர். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இட் இஸ் அ கிராஃபிக்ஸ். ஸோ நீங்கள் ஒரு anything like even your picture will be visible, your video is putting your video on the computer, everything which comes under the graphics. So graphics often contrasted with text which is comprised of character such as numbers and letters rather than images. Like நம்ம தெரியும், ஸோ நம்ம என்ன தான் நீங்கள் லைக் நம்ம கம்ப்யூட்டரில் என்ன தான் நம்ம டேட்டா கொடுத்தாலும் ஃபைனலி இட் வில் பி டேக்கன் அஸ் அ நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் மெஷின் இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ நம்ம எப்படி லைக் பிக்சரை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் த எய்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர் எய்ட்ஸ் ஒன்லி வி கேன் ஜென்ரேட் அ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இஸ் அ பிக்சர். ஸோ நம்ம பிக்சரை எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லைக் வி யூஸ்ட் அஸ் அ பிஸ்னஸ் கிராஃப்ஸ், ட்ராயிங் அண்ட் என்ஜினியரிங். நீங்கள் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாட் எவர் வி ஆர் கோயிங் டு டூ, இன்கேஸ் நீங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறீங்க லைக் அ சோப், லைக் அ பென், லைக் எனி திங். ஸோ நீங்கள் அதை எப்படி நம்மளால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இட் இஸ் நீடட் ஃபார் ப்ரொமோட்டிங் த ப்ராடக்ட். ஸோ அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு we need a help of a computer. Definitely we wants to take a video of that product or else you know what நீங்கள் ஒரு certain people நீங்கள் ஆக்ட் பண்ண வைக்கலாம், இல்லை நீங்கள் இமேஜினேஷனாக கூட பண்ண வைக்கலாம். ஸோ ஃபைனலாக with the help of the computer only we can edit it and we will make it as a more realistic one. ஸோ அதெல்லாம் நம்மளால் இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் வந்து 2 types of dimensional pictures இருக்குது. ஒன் இஸ் அ 2 dimensional, another one is a 3 dimensional. ஸோ நம்ம அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஃபார் ரிசர்ச் ஆல்சோ வி ஆர் யூஸிங் திஸ் சார்ட் ஆஃப் டைமென்ஷனல் பிக்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹவ் ஸோ மெனி அப்ளிகேஷன்ஸ் இன் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். ஸோ அப்ளிகேஷன்ஸ்னால் நம்ம எங்கெங்கே அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்.
ஸோ GUI அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ விச் இஸ் அ யூசர் இன்டர்ஃபேஸ். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஒரு அப்ளிகேஷனோட ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சிஸ்டமில் ஒரு சாஃப்ட்வேரோட ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை இஃப் யூ வாண்ட் டு see சம்திங் ஓவர் த கேலக்ஸி, ஒரு கேலக்ஸியில் என்ன இருக்கணும்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குனாலும் நமக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வேணும். யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது என்னன்னா விச் இஸ் மேக் இட் த யூசர் டு கெட் டு இன்ட்ராக்ட் வித் தட். லைக் நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா we are all having the ஸ்மார்ட் ஃபோன்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்றதை உங்களுக்கு ஈஸியாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் with the help of some picture. So that is called as a graphical user interface. It means a graphic or mouse oriented paradigm which allows the user to interact with the computer. ஓகே, இயர்லியர் டேஸ்லாம் நமக்கு லினக்ஸ் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கன்சோல் சார்ட் ஆஃப் இன்புட் அவுட்புட் தான் இருக்கும். ஈவன் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் வாங்குறப்ப கூட பார்த்துருப்பீங்க. இயர்லியர் டேஸில் அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா தட் அப்ளிகேஷன் வந்து கன்சோல் அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நவடேஸ் நமக்கு GUI பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்துடுச்சு. நம்மளே என்ன பண்ணலான்னா அந்த ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணி யுவர் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் கொடுத்தீங்கன்னா த அமௌண்ட் வி ஹவ் டு பே த்ரூ டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம அமௌண்ட் பே பண்ணிக்கலாம், நம்மளே டிக்கெட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னா பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷனில் யூஸ் பண்ணுறோம். ஸோ வி நோ த ப்ராவர்ப் லைக் அ பிக்சர் இஸ் வொர்த் 1000 words. அப்படின்னா ஒரு பிக்சர் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் அ பேசேஜ், இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் அ எஸ்ஸே, யூ கேன் ஷோ ஒன் பிக்சர். இட் ஷோஸ் லைக் எவ்ரிதிங். Like if you want to go to the hospital which is having many departments in it. Like நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, லைக் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த செக்ஷன் எந்தெந்த டாக்டர் எந்த பிளேஸில் இருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் சம்திங் உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பில்டிங்கில் இவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, இந்த ரூமில் இந்த பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கன்றத we can use it. That we are using for business presentation. Not only in that, நீங்கள் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can do it in AutoCAD யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இன்டீரியர் டிசைன், எக்ஸ்டீரியர் டிசைன், எவ்ரிதிங் வந்து we can do design it in a computer. ஸோ ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் we can able to do it. ஸோ அதை நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்ப that will be used for a business presentation. நெக்ஸ்ட் வந்து கார்ட்டோகிராஃபி, டிராயிங் மேப்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு we are using for cartography. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் மேப்ஸ். ஸோ வெதர் மேப்ஸ்ன்றது ஓகே, வெதர் ப்ரெடிக்ஷன் நமக்கு தெரியும். லைக் ஹவு தே ஆர் ப்ரெடிக்டிங் த வெதர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஸோ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சேம் மந்த் அந்த டேயில் என்ன நடந்தது, ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட் ஆல்ரெடி தே ஹவ் மேட் இட் லைக். ஸோ அதை நமக்கு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க. லைக் க்ளவுடியாக இருக்கா, இல்லை ரெய்னிங் இருக்கா, ஸோ இல்லை சன்னியாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் வி கேன் டூ அ கிராஃபிக். அண்ட் சேட்டிலைட் இமேஜிங். ஸோ சேட்டிலைட் இமேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா we have some satellites. From that satellites they are all capturing something towards the earth and towards the sky. ஸோ உங்களுக்கு இந்த டேயில் வந்து எந்த மாதிரியான லைக் இப்போ டெரரிஸ்ட் உள்ள வராங்களா, இல்லை அனிமல்ஸ் வந்து some wild animals they are getting into the city or into some places like a villages அப்படின்றதெல்லாம் சேட்டலைட் இமேஜிங் மூலமா நம்மளால எடுத்துக்க முடியும். That is also called as a geodesic images. Okay, sorry. And photo enhancement பண்ணிக்கலாம். we have some old photos இருக்கும், உங்களோட grandfather and motherஸோட மேரேஜ் ஆல்பம். ஸோ அதெல்லாம் இருந்தது அப்படின்னா some portions வந்து will be blurred-ஆ இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா we can able to sharpening பண்ணலாம். ஸோ அதுக்கு நமக்கு நிறைய ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. Examples you can take, the famous one Adobe Photoshop. And medical imaging. So medical imaging la ipolam pathina if anybody is getting pain in their in their head inside or else stomach, so we can take it some MRI scan or CAT scan, okay va, so that we can see everything inside. So non invasive internal examinations la medical imaging பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் நமக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நம்ம மெக்கானிக்கலில் ஒரு என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம ஸ்டிமுலேஷன் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவிலுக்கு தான் நமக்கு AutoCAD இருக்குது. அண்ட் ரீப்ளேசிங் த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த பாஸ்ட் ஆல்சோ வி கேன் டூ இட் வித் த ஹெல்ப் ஆஃப் engineering and drawing softwares. And typography. So typography, the use of character images in publishing. ஸோ நமக்கு லைக் உங்களுக்கு கேரக்டர் இருக்கணும். லைக் நீங்கள்
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேப் ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப்பை வந்து நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ண போகிறீங்க கம்ப்யூட்டரில் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஜியாமெட்ரிக் சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பேசிக் ஜியாமெட்ரிக் சிம்பிள்ஸ் அப்படின்றது என்னென்னா ஜஸ்ட் லைனு, ரெக்டாங்கிள், ஓவல், ஸ்கொயர், பாலிகான், தீஸ் ஆர் லைக் பேசிக் ஜியாமெட்ரிக் சிம்பிள்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம் கம்ப்யூட்டரில் வென் இட் கம்ஸ் டு கிராஃபிக்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வென் யூ ஆர் டைப்பிங் த லெட்டர் ஏ, you just imagine that a which is been appear with the help of number of lines. Sometimes some character it needs curve symbol use agudhu, like oval symbol use agudhu, circle use agudhu. So even if you want to depict a character in a system, in a computer, it needs a help of the geometric symbols. Okay, that is a typography. So like architecture na like interior exterior sketches. So blueprint irukku and hard drawing of the past. So adella nama architect பண்ணுவாங்க. Architect na it's a designing. So next art, computer provides a new medium for artist alla. So whatever they have in their imagination they can put it into over. Like training ன்றது நம்ம எப்படி computer graphics யூஸ் பண்றோம்னா if you want to become like a pilot, like or else like something like if you want to even the launch of satellite Mangalyaan, or that satellite launch also they will see the demo. They will initially certainly they cannot do everything, like they need some training. So on the training la some simulation softwares use பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. லைக் நீங்கள் ஃப்ளாஷ் கேம்ஸ் விளாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ப்ளே பண்ணுறப்ப எப்படின்னா வென் வி யூஸ் த மவுஸ், ஸோ ஒரு ஹெலிகாப்டர் வந்து லைக் ஃப்ளை ஆகிட்டு இருக்கு. ஸோ இன் பிட்வீன் டூ வால்ஸ் வென் யூ லூஸ் இட், உங்களோட மவுஸ் பாயிண்டர் நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி கிராஷ்ட் அண்ட் டெமாலிஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் சிமுலேஷன் சாஃப்ட்வேர். லைக் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம we know that graphics யூஸ் பண்ணி a lot of movies and games we used to play, like PUBG, like movies like Bahubali, you can see lot of graphics and animations are there. Then simulation and modeling, as I told you, like if you want to do some physical modeling you must have to do work with the simulation softwares. Okay, these are all the applications. And like a basic thing is a line drawing algorithms. Okay, இனிஷியலாக நீங்கள் ஒரு கிராஃபில் ஒரு லைனை ட்ரா பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா we need a 2 coordinate values. 2 end இருக்கும், ஒரு லைனுக்கு 2 end இருக்கும். One is a starting end, another one is a finishing end. ஓகேவா? ஸோ இன் பிட்வீன் ஒரு லைன் அப்படின்றது என்னென்னா செக்மெண்ட் ஆஃப் பிக்சல்ஸ். ஓகே, நம்மளோட கம்ப்யூட்டரில் you can see some resolution பார்க்கலாம். Everything if you are going to draw something, so it will be represented, the image it will be represented in the in a technical word is called as a pixels. So pixels, there will be a question in your examination point of view. Pixels is nothing but picture element, that is called as a pixel. ஓகேங்களா? ஸோ நமக்கு ரேஷியோ இருக்கும் 4:3 or else 16:9. ஸோ 4:3ன்றது நம்ம நார்மலாக ஒரு லைக் ஒரு நாட் அன் எல்சிடி, ஸோ ஒரு சிஆர்டி மானிட்டர்லாம் 4:3 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் nowadays we are all having smart television, so which is used like 16:9 அப்படின்றது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ஸை காமிக்கும். ஓகேங்களா? பட் 4:3 லைக் அ ஸ்கொயர் மாதிரி. ஸோ we can select the display area. So likewise if you are going to draw some line over the graphics, so definitely it needs some coordinate values. So in graphics la we have 3 different line drawing algorithms irukku. A line வந்து it connects 2 end points. It is a basic element in graphics. எது basic element னு பாத்தீங்கன்னா இந்த line. Next நம்ம என்ன draw பண்ணலாம்னா circle draw பண்ணலாம். Like line யூஸ் பண்ணி you can do many objects. So to draw a line you need 2 points between which you can draw a line. ஸோ யூஸ்வலாக நமக்கு கோஆர்டினேட் வேல்யூஸ்ன்றது என்னென்னா எக்ஸ் அண்ட் ஒய் லொக்கேஷனஸை மென்ஷன் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் எந்த ஏரியாவை செலக்ட் பண்ணாலும் இஃப் யூ ஆர் கோயிங் டு செலக்ட் இன் த பர்டிகுலர் ஏரியா, தட் இஸ் ஆல்சோ பீன் ரெப்ரசன்டட் பை 2 values. One is the x coordinate value, another one is a y coordinate value. So in the following 3 algorithms
we are going to see, we refer one point of line as x0 comma y0, that is a starting point, and the second point of line is x1 comma y1, that is a ending point. So line அப்படின்றது என்ன, segment of pixels in between the starting point and the end point. Okay, so there are three types of algorithms I'm going to explain to you, which is for draw a line. Okay va, the first one வந்து பாத்தீங்கன்னா DDA algorithm. DDA algorithm அப்படின்றது very simple algorithm. So DDA is nothing but digital differential analyzer. Okay va, digital differential analyzer algorithm. And DDA வந்து பாத்தீங்கன்னா it has some problems. So you know what, every technology, we are not straight away getting the smartphone. Initially we had some phone which is not a smartphone, but actually that is a they used like a Symbian operating system. Nowadays we are all having like advanced Android operating system, then iOS இருக்கு, BlackBerry like outdated, like இந்த மாதிரி advanced. When we have something definitely it has some drawbacks, then we'll be having new technique likewise. So initially they used DDA algorithm for drawing a line. Later on, so என்ன difficulties இருந்ததுன்னா DDA ல வந்து பாத்தீங்கன்னா floating point values calculate பண்ற மாதிரி வரும். So floating point values உங்களுக்கு தெரியும். So like some like dot values இருந்தது அப்படின்னா இப்போ 4.553 into 6.557 அப்படின்றது உங்களுக்கு some difficulties இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுவே 4 into 5 கொடுத்தா ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஸோ that difficulty, because of that difficulty, some points towards the end point, when we are plotting that, நம்ம லைன் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு டேரெக்டாக நம்மளால லைன் ட்ரா பண்ண முடியாது. ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்ட் பாயிண்ட்டுக்கும் இடையில நம்ம என்ன பண்ணணும்னா பிக்சல்ஸை வந்து பிளேஸ் பண்ணிகிட்டே வரணும். எக்ஸ் அண்ட் ஒய் பிக்சல்ஸை டுவார்ட்ஸ் த எண்ட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பிளாட் பண்ணிகிட்டே வரணும். ஃபைனலாக we can draw a line. ஸோ நம்ம அப்படி பண்ணுறப்ப, ஸோ சம் பிக்சல்ஸ் வந்து which is not possible to place on the path in between the source and destination in DDA, because it used floating point calculation. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா they have developed another algorithm called Pressenham's line drawing algorithm. ஸோ Pressenham's பார்த்தீங்கன்னா only integer calculations தான் எடுத்துக்கும். ஸோ இன்டீஜர்னா ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஈஸியர் தென் DDA. அண்ட் we have midpoint algorithms also. ஸோ midpoint யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஒரு கர்வை ஜென்ரேட் பண்ண முடியும், ஒரு சர்க்கிளில் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ these are all the three algorithms we are going to discuss by today. Okay, we'll see the first, initially ஒரு line அப்படின்னா it has some equations. ஓகேவா, லைன் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கும். ஸோ டெஃபினட்டாக you cannot ask me why we need to know the equations, like அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ லைனில் ஒரு கிராஃபில் ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ லைன் ஈக்குவேஷன் அப்படின்றது என்னென்னா y is equal to mx plus b. ஓகேங்களா, mன்றது ஸ்லோப் ஆஃப் த லைன். ஸ்லோப் ஆஃப் த லைன் அப்படின்றது என்னென்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனா, இல்லை வெர்டிக்கல் லைனா, ஹரிசாண்டல் லைனா, இல்லை இந்த லைன் வந்து ஸ்லாண்டடாக இருக்கா. ஸோ த ஏரியா ரைஸ் பை ரன், அதுதான் ஸ்லோப் ஆஃப் த லைன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லைன் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, லைக் வாட் டு சே, லைக் ஹரிசாண்டலாக இருக்குது. ஓகேவா, ஹரிசாண்டலாக இருந்ததுன்னா அதனோட ஸ்லோப் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எந்த ஸ்லோப் அதிகமாக இருக்கும்? ஸ்லோப் அப்படின்றது என்னென்னா ரைஸ் பை ரன், ஒன்லி ரன் மட்டும்தான் இருக்குது. ரைஸ்ன்றது கீழே இருந்து மேலே, ஓகேங்களா, ரன்னுன்றது just we are running like, so அதுதான் only run மட்டும்தான் இருக்குது, there is no rise. Definitely we can say based on the slope of the line, ஒரு வேல்யூ வந்து நம்ம ஸ்லோப் ஆஃப் த லைனுக்கு கொடுத்தோம்னா அதை பேஸ் பண்ணி உங்கள் லைன் எப்படி இருக்குன்றது காமிக்கலாம். எந்த டிரெக்ஷனில் இருக்குது, வெர்டிக்கலாக இருக்குமா, இல்லை ஹரிசண்டலாக இருக்குமா, இல்லை ஸ்லாண்டடாக இருக்குமா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம எம்ன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்றது என்னென்னா ஒய்யோட இன்டர்செப்ட் ஆஃப் த லைன். ஸோ அதுதான், ஸோ லைன் ஈக்குவேஷன்ன்றது என்னென்னா இட் இஸ் அ fixed one, y is equal to mx plus b, which is, I am not creating the line equation which we have already in our mathematics. Okay, you can see the two endpoints of a line segment are, so நமக்கு x1 y1 இருக்கு. so p1 p2ன்றது pixel 1 and pixel 2. ஓகேவா, x1 y1 ஓட வேல்யூ நீங்கள் பிளாட் பண்ணுறீங்க கிராஃபில், x2 y2 ஓட வேல்யூ பிளாட் பண்ணுறீங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே we can do, நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்கன்னா ரெண்டு எண்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டு x1 y1 and x2 y2 வேல்யூஸ் கொடுத்துட்டு you just find out number of pixels, how many number of pixels you should plot for drawing this line by using DDA algorithm அப்படின்னு கொடுத்துருவாங்க. DDA, digital differential analyzer. ஓகேங்களா, ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன்.
clear watch பண்ணிக்கோங்க. Up to that you will be like nearly 4 or 5 questions in your examination from the DDA algorithm and the past. Okay, next பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணனும்னா we need to find the slope of the line. ஒரு slope value நம்ம calculate பண்ணனும்ன்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா it is easy. We know the difference between y2 minus y1. So y2 minus y1 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற உங்களோட end point ஓட y axis வேல்யூவும் உங்க ஸ்டார்டிங் பாயிண்டோட y ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா we should have to take. Likewise x2 minus x1 இது ரெண்டையும் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா slope of the line நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? just have it that. Then next வந்து என்ன பண்ணனும்னா y ஓட intercept வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். So b ன்றது நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும்னு பாத்தீங்க அப்படினா y1 minus m into x1. m ன்றது நம்ம ஸ்லோப் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட x1 மல்டிப்ளை பண்ணிட்டு y1 ஓட மைனஸ் பண்ணீங்கன்னா we got the b value. ஓகேங்களா? so இந்த அல்காரிதம் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. இந்த DDA அல்காரிதம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா to generate a line. ஓகேவா? லைனை நம்ம ஸ்ட்ரைட்டாவே ஜெனரேட் பண்ண முடியாது. we must know the starting point and the ending point. in between pixels நம்ம plot பண்ண போறோம். அந்த pixels எந்த பிளேஸ்ல plot பண்ணன்றதை we can find it by using this algorithm. Okay, for a given x interval delta x along a line we can compute the corresponding y interval from delta y. Okay, எனக்கு x வேல்யூன்றது ஒரு வேல்யூ இருக்கு. I mean x, y என்ற வேல்யூ, then x1 y1 என்ற வேல்யூ another வேல்யூ இருக்கு. ஸோ என்னோட ஸ்டார்டிங் டு எண்ட் பாயிண்டிங்கில் நான் எதர் நான் x வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுமா y வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுமான்றதை ஐ கேன் ஏபிள் டு கால்குலேட் பை யூசிங் திஸ் அல்காரிதம். ஸோ அதுக்கு நம்ம டெல்டா y வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா ஸ்லோப் வேல்யூ இன்ட்டு டெல்டா எக்ஸ். சிமிலர்லி டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் டெல்டா y டிவைடட் பை ஸ்லோப் வேல்யூ. ஸோ வெரி சிம்பிள், நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். நம்ம ஸ்லோப் வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம். அந்த ஸ்லோப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெல்டா y மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். எக்ஸ் வேல்யூ வில் பி த கான்ஸ்டன்ட். வி கேன் சேஞ்ச் த y வேல்யூ பேஸ்ட் ஆன் தட் y வேல்யூ ஒன்லி வில் பி பிளாட்டிங் த பிக்சல்ஸ். பாருங்கள், கண்டிஷன் நம்பர் 1, உங்களோட ஸ்லோப் வேல்யூ லெஸ் தென் 1. ஓகேங்களா? slope value less than 1 இருந்ததுன்னா then for every integer value of x between and excluding x1 and x2 calculate the corresponding value of y using equation. அப்ப x value வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும், y value மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணா போதும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், x value அப்படியே வச்சுட்டு y values மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த பிக்சல்ஸை நம்ம பிளாட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் நம்பர் 2, ஸ்லோப் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா for every integer value of y between excluding y1 and y2 calculate the corresponding x value. so slope வந்து 1 விட greater than இருந்ததுன்னா y value அப்படியே வச்சுட்டு நம்மளோட x values மட்டும் நம்ம calculate பண்ணா போறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா slope value வந்து equal to 1 இருந்தது அப்படின்னா delta x equal to delta y. in each case a smooth line with the slope m is generated between the specific end point. அப்ப என்ன பண்ணனும்னா x ஐயும் நீங்க இன்கிரிமென்ட் பண்ணனும், y ஐயும் இன்கிரிமென்ட் பண்ணனும். because என்னோட ஸ்லோப் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 ன்னு வந்திருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா இருந்ததுன்னா x and y நம்ம கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிட்டு we can get the smooth line கிடைச்சிரும். okay, we'll see. so example பாருங்க. from this example you can get it very clearly. finally I'll show the algorithm also once again. okay, this is how the questions will be there in your examination point of view. end point கொடுத்துருவாங்க. the end points of lines are 0,0 and 6,18. compute each value of y as x steps from 0 to 6 and plot the results. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல x and y வேல்யூ கொடுத்துருக்காங்க, செகண்ட்ல x1 and y1. you can take it as x1 y1 x2 y2. okay, so line equations தெரியும், y equal to mx plus b. so we can calculate the m ன்றது slope of the line. so y2 ன்றது நமக்கு 18 இருக்கு. so y1 வந்து 0. 18 minus 0 divided by 6 minus 0. so we got 3. 3 ன்ற values வந்து நமக்கு slope of the line கிடைச்சிருக்கு. so இது வந்து greater than 1 less than 1 பாருங்க. so definitely m ஓட வேல்யூ greater than 1. ஓகேங்களா? greater than 1 னா நமக்கு என்ன கண்டிஷன் நம்ம previous slideல பார்த்தோம். we will see again. so m வந்து greater than 1 இருந்ததுன்னா நம்மளோட y வேல்யூ அப்படியே வச்சுட்டு x values மட்டும் இன்க்ரீஸ் பண்ணா போறோம். x values மட்டும் கம்ப்யூட் பண்ணா போறோம். பாருங்க. next the y intercept b is found by
plugging y1 and x1 into the equation. நம்ம b வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா y அப்படியே வச்சுட்டு 3x plus b, ஓகேவா? mன்றது 3, 3x plus b. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் 0 கொடுத்துட்றோம், b வந்து கண்டுபிடிக்கிறோம், b equal to 0. ஸோ the equation for this line y is equal to 3x. ஓகேங்களா? ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன்ஸில் yன்றது என்னென்னா 3xன்னு வரும். ஓகே, ஸோ while this approach is mathematically sound, it involves floating point computations. நாங்கள் சொன்னது மாதிரி தான், ஒவ்வொரு டைமும் நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்ப floating point வரும். ஸோ பிகாஸ் நம்ம மல்டிப்ளிகேஷன் அடிஷன் பண்ணுறோம் in every step that uses the line equation, since m and b are generally real numbers. The challenge is to find to achieve the same goal as quickly as possible. ஸோ நான் இந்த algorithms வந்து it generates some floating point computations. So it is little bit difficult when compared to Prasenham's algorithm. Okay, இப்போ தான் I'm going to start the algorithm now. DDA என்றது you can see a digital differential analyzer. So it has another name. In your exams they will ask you what is the another name for DDA. You should write incremental scan conversion method. Incremental scan conversion method. So this approach is characterized by performing calculations at each step using results from the preceding. ஓகேவா? ஸோ நம்ம based on the results only நம்ம x வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதா, y வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதா, இல்லை both வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதான்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ we'll see the steps. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ஸ்லோப்புன்றது என்னென்னா y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ அதை நம்ம எப்படி சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா y by டெல்டா x. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். டெல்டா ஒய்ன்றது என்னென்னா yi plus 1 minus yi. அது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக டெல்டா ஒய்ன்றது என்னென்னா y2 minus y1. டெல்டா எக்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா x2 minus x1. தட்ஸ் இட். Don't get confused by looking at this. Very simple only. So x1 y1 x2 y2 are the end points. You just look at the algorithm and we know dx என்றது என்ன, dy என்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா dx என்றது x2 minus x1, dy என்றது y2 minus y1. So நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா how many number of times we are going to plot the pixels. So absolute value of x2 minus x1 greater than absolute value of y2 minus y1. Then ஸோ இந்த கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணியிருந்ததுன்னா லென்த் வந்து எப்படின்னா x2 மைனஸ் x1. லென்த்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா how many number of times we are going to plot the pixels. ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் அதுதான் இருக்கும். உங்களுக்கு 2 எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் வந்து பிக்சல்ஸை பிளாட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்டெப்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ஸ்டெப்ன்றது என்னென்னா dx இஸ் கிரேட்டர் தென் dy அப்படின்னா ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா dx இல்லைன்னா dy ஸ்டெப்ஸ். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஓகே, dxன்றது நான் சொன்னது தான் x2 மைனஸ் x1 டிவைட் பை லென்த்ன்றது நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், dy வந்து y2 மைனஸ் y1 டிவைட் பை லென்த். ஓகே, இப்போ எக்ஸ்ன்றது என்னென்னா x1 ப்ளஸ் 0.5 எதாவது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், yன்றது y1 ப்ளஸ் 0.5. ரெண்டு வேல்யூஸுமே நம்ம 0.5 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ i is equal to 0 பிளாட் இந்த நியூ எக்ஸ் அண்ட் ஒய்யை நம்ம பிளாட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆக்சுவல் வேல்யூஸோட 0.5 ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் அப் டு ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ணுறோன்னா i+1 மறுபடியும் அடுத்த வேல்யூஸ்க்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ i லெஸ் தென் லென்த்னா தென் கோ டு ஸ்டெப் 5. ஓகே, ஐன்ற வேல்யூஸ் உங்களுக்கு வந்து லெஸ் தென் லென்த்தாக இருக்கிற வரையும் நம்ம இருந்தது அப்படின்னா நம்ம கோ டு 5th ஸ்டெப்புக்கு நம்ம போகிறோம். ஸோ அந்த 5th ஸ்டெப்ஸ் வந்து என்னென்னா சிம்பிளாக பிளாட் த பிக்சல்ஸ் வேல்யூ. தட்ஸ் இட். என்ன நியூ வேல்யூஸ் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோமோ அதை பிளாட் பண்ணிகிட்டே வருவோம். ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 3,2 அண்ட் 4,7 இதுதான் உங்களோட கொஷின்ஸில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா x2 மைனஸ் x1 பாருங்கள். x2ன்றது 4, x1ன்றது 2, 3. ஸோ 4 மைனஸ் 3ன்றது 1. y2 மைனஸ் y1 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மைனஸ் 2 5. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் x2 வந்து y2 விட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா? ஸோ டெஃபினட்டாக அது வந்து லெஸ் தென்னாக இருக்குது. ஸோ லென்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y2 தான். y2 மைனஸ் y1 dy தான் நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். 5 ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணால் போகிறோம். ஸோ இப்போ dx பார்த்தீங்கன்னா 1/5. x2 மைனஸ் x1 நமக்கு 1/5.
எக்ஸை நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும் 0.2 வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒய்யை நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 5/5 1 ஒவ்வொரு டைமும் எக்ஸை 0.2 வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ஒய்யை வந்து ஒரு வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப் டு 5 ஸ்டெப்ஸ் பண்ணேன்னா ஐ கேன் ரீச் மை டெஸ்டினேஷன். ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு கெட் மை பிக்சல்ஸ் ரெடி ஃபார் பிளாட்டிங் எ லைன். ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸ் வந்து 3, ஓகேங்களா, x1 வந்து 3, x2 வந்து 4, y1 வந்து 2 அண்ட் y2 வந்து 7. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் பண்ண போகிறேன்னா 5 ஸ்டெப்ஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, உங்கள் dx வந்து 0.2 இன்க்ரீஸ் பண்ணுறேன், dy வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிள். ப்ளீஸ் லிசன் இட் கேர்ஃபுல்லி. என்னோட i வந்து 0லேருந்து 5 வரையும் நான் பண்ணுறேன். i 0வாக இருந்ததுன்னா எனக்கு என்ன வேல்யூஸ் இருக்குன்னா, என்னோடய வேல்யூஸ் வந்து ஆல்ரெடி இருந்த வேல்யூவோட லைக் 3.5. ஓகேங்களா, இது வந்து 3 and 2 இருக்கும். என்னோட வேல்யூஸ் வந்து 3 and 2 இருக்கும், ஜஸ்ட் 3 2. செகண்டாக நான் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3.2ன்னு வரணும். ஸோ இனிஷியலி ஐ ஹவ் டேக்கன் அஸ் 3.5 2.5. என்னோட ரிசல்ட்ஸ் வந்து 3.5 2.5ன்னு இருந்ததுன்னா நீங்கள் 3.5 3ஆக நீங்கள் எடுத்துக்கலாம். 5 and above இருந்ததுன்னா 4ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, இது ரவுண்ட் அவுட் பண்ணுற பிளாட்டிங் பார்க்காதீங்க. ஒன்லி யூ ஜஸ்ட் லுக் அட் திஸ் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் ஆஸ் இட் இஸ். என்ன வேல்யூஸ் இருந்ததோ அப்படியே இருக்கும். நீங்கள் எக்ஸை வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணணும்னா 0.2 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும். 0.2 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 3.5ன்றது 3.7 வரும். ஓகேங்களா, ஒய் வேல்யூவை நான் 1ன்னு இன்க்ரீஸ் பண்ணணும், 2.5ன்றது 3.5ன்னு வரும். ஸோ அதை நான் ரிசல்ட்டாக கொடுத்துருவேன். செகண்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் எக்ஸை 0.2 இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஒய்யை வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணுறேன், 3.9 அண்ட் 4.5. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டெப்லேயும் எக்ஸை வந்து 0.2 இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஒய்யை வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப் டு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டெப்ஸ் பண்ணணும். 4.5 7.5 வரையும் நம்ம பண்ணோம் அப்படின்னா we will be finded up 4,7. 4,7 அப்படின்றது தான் நம்மளோட எண்ட் பாயிண்ட். உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்டில் தொடங்கி எண்ட் பாயிண்ட் வர வரையும் இந்த ப்ராசஸ் பண்ணுறீங்க. ஸோ இது எத்தனை டைம் பண்ணுறீங்கன்றது தான் உங்களுக்கு கொஷின்ஸில் வரும். So we can mention it as up to 5 times. If you are doing that, we can reach it the destination. So that is the answer you have to write. That's it for DDA algorithm. So limitations என்னென்ன இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். limitations இருந்தது என்னென்னா, sometimes when we got this sort of like point valuesலாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிளாக omit பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஸோ 3.5 நம்ம மேத்தமேட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா 0.5 வந்தாவே வில் பி கன்சிடர்ஸ் 1. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிளாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூஸ் வந்தாலும் சிம்பிளி தே ஆர் ஒமிட்டிங் தட். வென் தே காட் த இன்டீஜர் பார்ட் வந்து ஹோல் நம்பர் மட்டும்தான் அவங்க எடுத்திருக்காங்க. பாயிண்ட் வேல்யூஸை அவங்க ஜஸ்ட் ஒமிட் பண்ணிடுறாங்க. தட் இஸ் அ ப்ராப்ளம் வி ஹாவ். ஸோ த ரவுண்டிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரித்மேட்டிக் ஆர் டைம் கன்சியூமிங் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதனால் இந்த டைம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. Second limitations என்னன்னா, the accumulation of round of errors in successive addition of floating point increment can cause the calculated pixels positions to draft away. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, டிடி அல்காரிதம்ஸில் நீங்கள் ஒவ்வொரு பிக்சல்ஸாக நீங்கள் கேல்குலேட் பண்ணுறப்ப அந்த பிக்சல்ஸ்லாம் சம்டைம்ஸ் அந்த பாத்துலேயே வராது, கொஞ்சம் ஸ்லைட்டாக ட்ரிஃப்ட் ஆகி வரும். ஸோ இந்த 2 லிமிடேஷன்ஸ் நமக்கு டிடிஎல் இருக்குது. ஸோ டிடிஎல் அல்காரிதம்ஸ் வந்து ஈஸி ஸ்டெப்ஸாக நான் கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். பட் நீங்கள் என்ன தான் நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த 5 ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு இந்த 5 ஸ்டெப்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம எக்ஸ் வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், ஒய் வேல்யூவை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், நம்மளோட ஸ்லோப் ஆஃப் த லைன் எவ்வளோ வருது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். That's it. So we'll see the next topic later. Thank you.